ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குண்டு கிச்சன். இன்றைக்கி குண்டு கிச்சனில் வந்துட்டு குக் வித் கோமாளி சீசன் 4ல் வந்துட்டு சிவங்கி அவங்க பண்ண மிரப்பக்காய பன்னீர் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்கள மாதிரியே இந்த ரெசிப்பியும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த குக் வித் கோமாளியோட ரெசிபி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்துட்டு பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது பழுத்த மிளகாவை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காஞ்சி மிளகாவை வந்துட்டு சுடுதண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. பட் இந்த ரெசிபிக்கு பழுத்த மிளகாய் தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் குறைச்சி போட்டுக்கோங்க. ஒருவேளை காரமாக இருக்கிற மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாலாம் வந்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்க அப்படின்னா அரைப்படாது. அதனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை, குறகுறப்பாக இருந்தால் கூட போதும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை வந்து இப்போ பக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயினாக தேவையானது பன்னீர். நான் இன்றைக்கி வந்துட்டு 100 கிராம் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பீசஸாக வேணும்னா நீங்கள் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கிட்டு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்துட்டு நமக்கு ரொம்ப வேகணும், ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதையும் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு அரைக்கிறதுலேயும் வந்துட்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பேஸ்ட்டை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வேக விடுங்க. வேக வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் வந்துட்டு மேலேக்கு வந்துட்டு வரும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள். இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இங்கே வந்துட்டு தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அது எதையும் சேர்க்காமல் வெறும் தனியாத்தூள், சீரகத்தூள் மாத்திரம் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை போட்டதுக்கப்புறமா ஒரு முறை கலக்கிட்டு 1/4 கப்புக்குன்னா கம்மியாக தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம மிரப்பக்காய பன்னீர் வந்துட்டு தயாராகிடும். இதை வந்துட்டு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மிரப்பக்காய பன்னீர் வந்துட்டு தயாராகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, ரோட்டி, அதே மாதிரி ஃபுல்கா, பூரி, ரைஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சிவங்கி மாதிரி அவங்க ரெசிபியும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த குக் வித் கோமாளியோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.